நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் நிற்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. உம்முடைய பார்வைக்கு நாங்கள் எள்ளளவும் பாத்திரவான்கள் அல்ல. ஆனாலும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு, இரத்தம் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குறை உள்ளவர்கள், நீர் நிறைவான தேவன். நாங்கள் மாம்சமானவர்கள், நீர் ஆவியான தேவன். நாங்கள் மண்ணானவர்கள், நீர் பரலோகத்தின் தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டு செய்வதற்கு சித்தம் கொண்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி. கர்த்தர், நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரத்தின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டுவிடாமல் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று. கர்த்தரை தேடினால் கண்டடைவோம். உங்களோடு நீங்கள் அவரோடு இருந்தார், அவர் உங்களோடு இருப்பார். இந்த வசனத்தை இதில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் கர்த்தரை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று இருக்கிறது. கர்த்தரை தேடுகிற சூழ்நிலை ஏன் வருகிறது? ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கி அவனோடு கூட உலாவும்படி அவர் விரும்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில். அப்புறம் மனுஷன் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். ஒரு சிலர் தவிர, ஏனோக்கு, நோவா தேவனோடு சஞ்சரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் தேவன் மோசேயை பார்த்து சொல்றாரு, உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி ஒரு கூடாரத்தை, ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு. அதற்கு பிறகு மனுஷன் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ததுனால மோசே கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அவர்களோ அவரை தள்ளி கொண்டு போய் நகரத்திற்கு புறம்பே சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு நடுவே 7 பொன் குத்து விளக்குகளுக்கு நடுவே உலாவுகிறவர் சொல்லுகிறதாம், ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். நம் மத்தியில தான் அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறார். ஆபிரகாம்கிட்ட ஆசைப்பட்டாரு, நோவா கிட்ட ஆசைப்பட்டாரு, அப்புறம் மோசே கிட்ட சொல்றாரு, ஆதாமு கிட்ட சொல்றாரு. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணார். இப்போ நம் மத்தியில இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாம் தேவனை தேட வேண்டும்? ஏன் நாம் தேவனை தேட வேண்டும்? இப்போ உங்க வீட்டில் ஒரு பொருள் இருக்கும், உங்களுக்கே தெரியும், இங்கே தான் வச்ச அப்படிம்பீங்க. ஆனால் குடும்பமே அதை தேடும். பார்த்துருக்கீங்களா? குடும்பமே தேடும். ஆனால் அந்த சாவி அந்த வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கும். ஏன் அந்த சாவி முதல்ல நம்ம கண்ணுக்கு புலப்படலைன்னா, நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, இங்கே தான் இருந்துச்சு, எங்கன்னு தெரில. ஆக்சுவலாக அதோடைய அர்த்தம் என்னன்னா, அந்த சாவி மாற்றத்துக்குன்னு ஒரு இடம் இருக்குது தானே. ஒரு ஆணியில் ஒரு இடம் வச்சிருக்கோம் தானே, கதவுக்கு பின்னாடி முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல. அந்த இடத்தில் அதை என்ன செய்யவே இல்லை, நாம மாட்டலை. அதான் நம்மகிட்ட இருக்க பிரச்சனையே. எந்த ஒரு பொருளையும் சின்ன வயசுல பெரியவங்க வந்து நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல என்ன செய்யுங்க, வைக்கணும் பாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று வசனம் சொல்லுது. இங்கே நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் தேட வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார். இதான் இன்னைக்கு சபைக்கு நடுவில் உலாவிக்கிட்டு தான் இருக்கிறாராமா. ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் தேடினால் அவரை கண்டடைவீர்கள். இன்னைக்கு சபை அவரை கண்டடைகிறதா, வெளிப்படுகிறாரா, சபைக்கு அவர் தெரிகிறாரா அப்படின்னு கேட்டா, நாம தேடுறதுல தான் இருக்குது பிரச்சனை. அதான் சொன்னேன், வச்ச இடத்துல நீங்க தேடாம எங்க தேடலாம் அது என்ன செய்யாது, கிடைக்காது. நீங்களே தான் ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க, அர்ஜென்ட்டுக்கு கொண்டு போய் அந்த சாவியை கிச்சன்ல வச்சுட்டு அங்கேயே சமைச்சிருப்பீங்க. அப்புறம் மறந்துடுவீங்க. அப்புறமாக ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு சாவி வைக்கிற இடத்துல போய் தேடுவீங்க. இங்கே தானே இருக்கணும், காணோம். பெட்ரூம்ல பார்த்தோம், அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம். ஆனால் அது இருக்குது, எங்கே இருக்குது? கிச்சனில் இருக்குது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், நாம் எங்கே அவரை வச்சிருக்கோமோ, எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் என்ன செய்யணும், தேடணும். இன்னைக்கு சபை தேவனை அப்படி தேடுகிற இடத்துல இருக்கிறதா? சபை தேவனை தேடுகிறதா? அதான் முக்கியம்.
இன்னைக்கு தேடுறவங்க ஒரு குரூப் இருக்காங்க, தேடாதவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க. சிலர்லாம் தேவனை தேடுறதே கிடையாது. அவங்க சபைக்கு வந்து போறது என்னமோ, அவங்க பாட்டுன்னு வரது. அவங்களுக்கு தேவன் இருக்கிறாரா இல்லையா அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் அவங்க சபை முறைமையை சரியாக நிறைவேற்றிடுவாங்க. கேட்டு பாருங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கரெக்டாக போயிட்டேன், நான் தசமாங்காணிக்கெல்லாம் கொடுத்துட்டேன், சந்தா கட்டிட்டேன், ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன், ரைட்டு. ஆனால் தேவன் உங்களுக்கு அங்கே தென்பட்டாரா? தேவனை பார்த்தீங்களா? தேவனோட கூட என்கவுண்டர் இருப்பாங்க, தேவனோடு கூட ஏதாவது உங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சா? உங்களை சந்திச்சாரா? அப்படின்னா இருக்காது. அப்புறம் எதுக்கு சர்ச் சபை? அப்புறம் எதற்கு இருக்கு? நாம் தேவனை தேடாம என்ன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை? நம்ம வாழ்க்கையில ஒரு தடவை கூட தேவனை தேடலை, அதாவது தேவனை பார்க்கல, அவர் சத்தத்தை கேட்கல, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆமாங்க நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அது ஒரு ஃபெயிலியர் வாழ்க்கை இல்லையா? ஆண்டவர் தேவனோட ஜீவனுள்ள தேவன்னு சொல்றோம், நம்ம தேவன் ஜீவனோட இருக்கிறாருங்கிறோம். அப்போ இந்த உயிருள்ள ஆண்டவரோட லைஃப் லாங் பேசலன்னா என்ன அர்த்தம்? அவரை பார்க்கல, பேசல, எதுவுமே இல்லை, ஆனா அவர் எங்க வீட்டில் உயிரோட தான் இருக்கிறாரு. அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு, அவர் சத்தம் கேட்கும், அவர் பேசுவார், சாப்பிடுவார், ஆனா நான் அவர்கிட்ட பேசினதில்லை, பார்த்ததில்லை அப்படின்னா மிஸ்டேக் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கவனிச்சு பாருங்க. அதான் வசனம் சொல்லுது, தேவனை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள், நீங்கள் தேடினால் அவர் வெளிப்படுவார். அப்ப நம்ம தேடுறோமா? இல்லைங்க நாங்க தேடுறோம், ஆனாலும் வெளிப்படலை. ஒரு சிலர்லாம் ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க ஊழியக்காரங்க எங்களுக்கு சொன்னாங்க, அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் வெயிட் பண்ணாங்களாம், காத்திருந்து பெற்றுக்கொண்டாங்களாம், அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நாம கேட்டவொன்னு ஆவியானவர் என்ன செய்யறாரு? நிரப்புறார். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்றார், ஊற்றுறாரு. இன்னைக்கெல்லாம் உடனே உடனே பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஆனால் எங்க பரிசுத்தவான்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல நாங்கள் ரொம்ப நாள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றாங்க. அப்போ தேவனை தேடுகிற ஒரு குரூப் இருக்கு, தேடாத ஒரு குரூப் இருக்கு. இந்த தேடுகிற குரூப்புக்கு ஏன் அவர் வெளிப்படலை? நான் தேடுறவங்களை பத்தி மட்டும் பேசுறேன். தேவனை தேடுகிறவர்களில் இன்னும் தேவன் வெளிப்படவில்லை. பார்க்கலன்றாங்க, சத்தத்தை கேட்கலன்றாங்க, ஒரு தடவை கூட ஆண்டவர் என்கிட்ட பேசலைங்க, நானும் எவ்வளோ நாள் ஜெபம் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படியானால் தேடுகிற நம்ம கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. அவர் இங்கே தான் இருக்கிறார், நம்ம கூடவே தான் இருக்கிறார், நம்ம கிட்ட தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினது என்னன்னா, நீ தேவனை தேடுற, எதுக்கு தேடுற? அதான் முக்கியம். எதுக்கு தேவனை தேடுற? அப்பதான் அவருக்கு தெரியறதும் தெரியாததும் இருக்குது. நீங்க தேவனை தேடுறது உண்மை, எதுக்காக தேடுகிறீர்கள் தான் ரொம்ப முக்கியம். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36 வாசிங்கள் பார்ப்போம். 36, 37 வாசிங்க. அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது எல்லோரும் உம்மை தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். இப்போ இயேசு கிட்ட வந்து இவங்க எல்லாரும் சொல்ற வார்த்தை என்ன? எல்லாரும் உங்களை தேடுறாங்க ஆண்டவரே. பா, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை பாருங்களேன். தேவன் வந்து எதுக்கு பூமிக்கு வந்தார்னா, எல்லாரும் அவரை தேடணும் தான் அவர் வந்தார். இந்த ஜனங்களை துதிப்பதற்கென்று ஏற்படுத்திய இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனுடைய திட்டமே எல்லாரும் அவரை தேடணுங்கிறது தான். இப்போ சீமோனும் மற்ற சீஷர்களும் வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க, எல்லா ஜனங்களும் உங்களை என்ன செய்யறாங்க? தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஒரு காரியம் வந்த உடனே இதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஒரு காலத்துல தேவனை தேடவில்லை, தேவன் பேச வேண்டாம் என்று சொன்னார்கள், தேவனை தூரப்படுத்தினாங்க. இப்ப அதே இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததி தான் சொல்லுது, ஜனங்கள் வந்து உங்களை என்ன செய்யறாங்க? தேடுறாங்க. ஆனா இயேசு என்ன பதில் சொன்னார் பாருங்களேன், அடுத்த வசனம். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி. தேடுகிற ஜனங்கள் மத்தியில ஜனங்கள் தேடும் போது கர்த்தர் சொல்றாரு, இப்ப அவங்கள பார்க்க வேண்டாம், நம்ம எங்க போயிடலாம்? வேற ஊருக்கு போயிடலாம். நான் அந்த தேடுகிற ஜனங்கள் மத்தியிலிருந்து இதற்காகவே புறப்பட்டு வந்துட்டேன், அங்கிருந்து நான் வந்துட்டேன். ஏன் வந்துட்டேன் தெரியுமா? இப்போ இல்ல, அவங்கள இப்ப பார்க்க வேண்டாம், நாம வேற ஊருக்கு போலாம் வாங்க அப்படின்றாரு. இது என்ன தேவனுடைய மனநிலை? தேவனுடைய திட்டம் என்ன? ஜனங்கள் தேடுகிறார்கள், எல்லாரும் உண்மை தேடுகிறார்கள். பெரிய கூட்டம், காலையில சூரியன் உதிக்கையிலே வந்துட்டாங்களாம் எல்லாருமே, ஏர்லி மார்னிங். அப்படி வருகிற ஜனங்கள், தேடுகிற ஜனங்கள் வந்தோடனே கேட்கறான், இயேசு எங்க? இயேசு எங்க? அவ்வளோ ஆவலா வந்திருக்கிறான். ஆனா இயேசு சொல்றாரு, அவங்க தேடுவாங்கன்னு எனக்கு தெரியுது, அங்கிருந்து நான் அதுக்கு தான் இருட்டோடயே புறப்பட்டு வந்துட்டேன், நான் மற்ற ஊருக்கு பிரசங்கம் பண்ண போகணும் அப்படிங்கிறார். அப்ப இந்த தேடுகிற ஜனங்களுக்கு ஏன் அவர் வெளிப்படவில்லை? அதை தான் நீங்க பார்க்கணும். இந்த தேடுகிற ஜனங்களுக்கு அவர் என்ன செய்யல?
வெளிப்படலை. அவங்க தேடிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. இவர் வனாந்தரத்தில் இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு இவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. இவர் பாட்டு புறப்பட்டு போயிட்டே இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த ஜனங்கள் ஏன் தேடினார்கள்? அதான் கேள்வி. அந்த ஜனங்கள் ஏன் தேடினார்கள் அப்படின்னு சொன்னா 34வது வசனத்தை வாசி. பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடங்கொடுக்கவில்லை. வியாதி பிசாசு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? சுகமாகிட்டார். முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் இருட்டு, அதாவது சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் இருக்கு அந்த இடத்துல வசனத்துல. இதே காரியங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவ்வளோ தூரம் அற்புத அடையாளத்தெல்லாம் செஞ்சிட்டாரு. இப்ப ஜனங்கள் அதிகாலையில் மீண்டும் அவரை எதுக்கு தேடுறாங்கன்னா, அற்புத அடையாளங்களுக்காக தேடுகிறார்கள். எதுக்கு தேடுறாங்க? திருப்பியும் பிசாசு விரட்டப்பட்டவங்க அல்லது விரட்டப்பட வேண்டியவங்க, சுகமாக வேண்டியவங்க இவ்வளோ பேரோ அவரை தேடி காலையிலே வந்துட்டாங்க. நைட்டோட நைட்டா செய்தி பரவிருச்சு. எல்லா பிசாசும் ஓடிடுச்சு, வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகமாகறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லா பக்கமும் பரவிடுச்சு. பரவின உடனே இயேசு காலையில இயேசுகிட்ட போனா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி திரளான கூட்டம் அங்கே வந்துருச்சு. ஆனால் இயேசுவோ அவர்கள் மத்தியிலிருந்து புறப்பட்டு போய்விட்டார். இல்ல அங்க கிளம்பிட்டார். போயிட்டு சொல்றாரு, நீங்க வாங்க நம்ம வேற ஊருக்கு போலாம் அப்படிங்கிறார். இல்ல ஆண்டவரே, எல்லாரும் போய் தேடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க தேடுறவங்க எல்லாரும் அற்புதத்துக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக தேடுகிறார்கள். அப்போ இப்படி தேடுகிறவர்களுக்கு இயேசு வெளிப்பட மாட்டாரா? இயேசு அவர்களை பார்க்க மாட்டாரா? அவர்களுக்கு தேவை இப்பொழுது சுகமும் விடுதலையும் தான். அந்த சுகமும் விடுதலையும் கொடுப்பதற்கு இனி இயேசு தேவையில்லை. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் போதும். அவர்களுக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவங்க போதும். இங்க பேதுருவின் மாமியை சுகமாக்கி விட்டுருக்கிறார். அங்க அநேகர் அவர் விசுவாசித்தார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பார்கள். இன்னைக்கும் இதுதான் நடக்குது. நீங்கள் தேவனை ஏன் தேடுகிறீர்கள்? உங்க தேடுகிற நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் வெளிப்படுகிறார். நாம இன்னைக்கு அற்புதத்துக்கு தேடுறோம், விடுதலைக்கு தேடுறோம், அது கிடைக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. அது கிடைக்கும், டெலிவரன்ஸ் கிடைக்கும், ஹீலிங் கிடைக்கும். பட் காட் கிடைப்பாரா? தேவன் கிடைப்பாரானா? இது கிடைக்கும், காட் கிடைக்க மாட்டார். ஏன்? உனக்கு தேவையான ஹீலிங்கும், உனக்கு தேவையான டெலிவரன்ஸும், உனக்கு தேவையான பிளஸ்ஸிங்கும் கர்த்தர் மனுஷனை வைத்து உனக்கு கொடுக்க முடியும். தம்முடைய ஊழியக்காரர்களை வைத்து கொடுக்க முடியும். ஏன்? இன்னும் ஒரு படி மேல போனா, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்களாலேயே அந்த நாமத்தை வைத்து பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை வச்சு உங்களாலே முடியும். ஆனால் அவரை கண்டடைவதற்கு இதல்ல, வெளிப்படுவதற்கு இது காரணம் அல்ல. யாருக்கு அவர் வெளிப்படவில்லை? அற்புத அடையாளங்களுக்காக தேடுகிறவர்களுக்கு அவர் வெளிப்படவில்லை. ஆனால் இன்னைக்கு உலகம் பெரும்பான்மையானது எதை முன்னிலைப்படுத்துகிறது? சபை, குறிப்பாக சபை எதை முன்னிலைப்படுத்துகிறது? அற்புதங்களையும் அடையாளங்களையும் தான் முன்னிலைப்படுத்துகிறது. இதான் இயேசுவை தேடுறதுக்கான நோக்கம். இயேசுவை நீங்கள் அற்புதத்துக்கு தேடுவது நான் குறை என்று சொல்லவில்லை. அது நடக்கும். சர்ச்சுக்கு வந்தா அற்புத அடையாளம் நடக்கும். ஒரு எவாஞ்சலிஸ்ட் மீட்டிங்க்கு நீங்க போறீங்க, அவர் ஜெபம் பண்றாரு, நடக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னும் இயேசு சுகம் கொடுக்கிறார். ஆனால் உங்களுடைய நோக்கம் அற்புத அடையாளங்களை பெறுவதா, தேவனை பார்ப்பதா? இதான் கேள்வி. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் ஏன் இயேசுவை தேடுகிறீர்கள்? அவர் வெளிப்பட வேண்டும், அவரிடத்திலிருந்து நீங்கள் அவரை பார்க்க வேண்டும், அந்த நோக்கமா? இல்ல அவர்கிட்ட இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நோக்கமா? இப்ப நீங்க ஒரு பெரிய தாசில்தார் ஆபீஸுக்கு போயிருக்கீங்க, நீங்க சைன் பண்ண ஒரு டாக்குமெண்ட் அவர்கிட்ட இருக்கு. அந்த டாக்குமெண்ட் வேணும். இப்ப அந்த டாக்குமெண்ட் என்ன செய்யணும்? வேணும். வேணும்னு சொன்ன உடனே இப்ப நீங்க உள்ள அவர் மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு. நான் சொல்ற ஒரு உதாரணம், மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறார். இப்ப போய் பியூன் சொல்றாரு, இந்த டாக்குமெண்ட் ஒன்று சைன் பண்றதுக்கு சைன் பண்ணி தரேன்னு சொன்னீங்களா, டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்குதா? இப்போ அவங்க வெளியே வந்திருக்கிறாங்கன்னு அந்த ஆஃபீஸர் உள்ள இருக்க என்ன பண்ணுவாரு, டக்குன்னு அந்த டாக்குமெண்ட் எடுத்து சைன் பண்ணி கையில் கொடுத்து, இதை அவங்ககிட்ட என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. இப்போ நான் மீட்டிங்ல பிஸியா இருக்கிறேன், இப்போ பார்க்க முடியாது, அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லுங்க. இப்போ டாக்குமெண்ட் வெளியே வந்துச்சு, டாக்குமெண்ட்டை வாங்கியாச்சு. இப்போ உங்க வேலை நிறைவேறிடுச்சா இல்லையா? முடிஞ்சிச்சு தானே? இப்போ நீங்க தாசில்தாரை பார்க்க வேண்டியது அவசியமா? தாசில்தார் உங்களை பார்க்க வேண்டியது அவசியமா? இல்ல. பர்பஸ் நிறைவேறிடுச்சா இல்லையா? நீங்கள் ஏன் இயேசுவை பார்க்க போகிறீர்கள்? ஏன் இயேசுவை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுவது அற்புதத்துக்காக, அடையாளத்திற்காக, உலகத்தில் உள்ள ஒரு ஆசீர்வாதத்துக்காக. இன்னைக்கு சபை இதில் தான் இருக்கு. சபையினுடைய நோக்கம், திட்டம், எதிர்பார்ப்பு ஆண்டவரிடத்தில் உள்ளதெல்லாம் ஒரே காரியம்தான். என்னன்னா,
இயேசு கிட்ட இருந்து எதையாவது வாங்குவது. நான் அடிக்கடி மெசேஜ்ல எனக்கு ஆண்டவர் உணர்த்துறத சொல்லுவேன். உங்களுக்கு இயேசு கிட்ட இருந்து ஏதாவது வேணுமா? இயேசுவே வேணுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு கிட்ட இருந்தா வேணும். அவங்க என்ன சொல்லுவாங்க? இயேசு கிட்ட இருந்து வேணும்னா இயேசுவே வேணும், ரெண்டும் ஒன்று தானங்க. இயேசு வந்தா தானே அவர்கிட்ட இருந்து ஏதாவது வாங்க முடியும். சொல்றேன், இயேசு உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அவர் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு தருவார். ஆனால் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. மோசேக்கு இல்லாத ஆசீர்வாதமா? அவர் பார்வோன் குமாரத்தின் மகனாக இருந்தவர். அது மட்டும் இல்லாம எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிச்சவர். அவர் அரண்மனைக்குள்ள இருந்தவர். அப்படி இருந்ததான ஒரு மனுஷன். மோசே அந்த முச்செடியிலேயே மகிமையை பார்த்துட்டார். அதுக்கப்புறம் 15ஆம் அதிகாரத்துல மலைக்கு மேல மகிமையை பார்க்கிறார். ஆனால் 32, 33ஆம் அதிகாரங்கள்ல திருப்பி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். இன்னும் ஏப்பா இவ்வளோ மன்னா வருது, அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, நான் மன்னாக்காக உங்களை தேடலப்பா. இல்லப்பா 10 வாதையை நீ பார்த்துட்டியே, இதை விட என்ன பார்க்க போற? அது உங்க மூலியமா நடந்த வாதை. எனக்கு தேவை உங்க மூலியமா நடக்கிற வாதை அல்ல, நீங்கள் வேணும். உங்களை நான் பார்க்கணும். உங்கள் கையின் கிரியை நான் பார்த்திருக்கிறேன், உங்களை பார்த்திருக்க வேண்டும். அதான் மோசேயுடைய வாஞ்சை. இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை எதுவா இருக்குது? இயேசு கிட்ட இருந்து தேடுவதா அல்லது இயேசுவையே தேடுவதா? யார் கண்டடைகிறார்கள்? இப்படி அற்புத அடையாளங்கள் தேடுகிறவர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை, வாங்க நம்ம வேற ஊருக்கு போலாம். அப்ப இவங்களுக்கு அற்புத அடையாளம் அதெல்லாம் அங்க நடக்கும். அந்த பேதுரு மாமி ஜோம் பண்ணாலே நடந்துரும். ஏன்? அங்க இருக்கிற ஒருத்தன் நேத்து இயேசு செஞ்சாருங்க, அவர் என்ன சொன்னாரு? அவரு என் நாமத்துல சுகமாக்கணும்னு சொன்னாரு, நான் வேணா ஜோம் பண்ணி பார்க்கட்டா? இயேசு நாமத்துல நடந்துரும். இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை, ஆட்கள் தேவை. அந்த ஆட்களை வைத்து அதை செய்ய முடியும். உங்களை வைத்து அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்ய முடியும். யார் வேணாலும் சொல்ல. நான் சொல்லுவேன், ஒரு சின்ன வாலிப பிள்ளை, ஒரு 15-10 வயசு மகளா இருக்கட்டுமே, அவனை கொண்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த சின்ன பிள்ளை அவங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணுச்சுன்னா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டுருவார். எத்தனையோ பேருக்கு நடந்திருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் தேவனை தேடுறது எதற்காக? முதலாவது வசனம் சொல்லுது, அவர்கள் அற்புத அடையாளங்களுக்கு தேடின போது அவர்களால் அவரை பார்க்க முடியவில்லை, கண்டடைய முடியவில்லை, போயிட்டார். இயேசு அவங்களை பார்க்கவே இல்லை, திரும்பி போயிட்டார். இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிட்ட வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, அற்புத அடையாளங்களை வாங்குறாங்க, அப்புறம் சபைக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க இயேசு கிட்ட இருந்து அற்புத அடையாளம் வாங்குறதுக்காக வந்தவங்க. அதை வாங்கின பிறகு இயேசுவை பார்க்கணுங்கிற ஆசை இல்லாதவங்க. வந்தோம், பர்பஸ் நிறைவேறிடுச்சு, சோத்திரம். அடுத்து திருப்பி ஜுரம் வந்துச்சுன்னா, திருப்பி ஒரு வியாதி வந்தா, திருப்பி ஒரு டெலிவரன்ஸ் தேவைப்பட்டா, விடுதலை தேவைப்பட்டா, அல்லது திருப்பி ஒரு ஆசீர்வாதம் தேவைப்பட்டா சர்ச்சுக்கு வருவாங்க. நடுவில் பாருங்க, தேவனை தேடுறதே குறைஞ்சிடும். ஆனால் எல்லாவற்றையும் விட்டு ஒருத்த பின்பற்றினான்ல, எல்லாவற்றையும் விட்டு அவன் கேட்டான், நாங்கள் எங்கே போவோம்? நாங்க எந்த இடத்துக்கு போவோம்? இல்லப்பா, நான் தான் உனக்கு 2 போட் நிறைய மீன் கொடுத்தனே, நான் மீனுக்காக உங்களை பின்பற்றவில்லை. இல்லப்பா 5 அப்போ 5000 பேருக்கு பிட்டோமே, அந்த 5 அப்பத்தை எடுத்து 12 கூடை நிறைய உங்கள்கிட்ட எடுத்து கொடுத்தனே, நான் அப்பத்தை கூடையின் அப்பத்துக்காக உன்னை பின்பற்றவில்லை ஆண்டவரே. அப்புறம் இந்த சீமோன் பேதுரு வீட்டிலலாம் போய் நல்லா சாப்பிட்டோம். சீமோன் வீட்டில் ஒருத்தருக்காங்க, அவன் வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டோமே, நல்லா விருந்து சாப்பிட்டோமே. ஐயோ, நான் அதுக்காக உங்களை ஃபாலோ பண்ணல ஆண்டவரே. நான் ஃபாலோ பண்ணது கூட நிறைய அப்பத்துக்காகவோ, 2 போட்டு நிறைய மீனுக்காகவோ, அல்லது உங்க கூட இருந்தா நல்லா வசதியா சாப்பிடலான்றதுக்காக கூட உங்க கூட வரல. நான் ஏன் உங்க கூட ஊழியத்துக்கு வந்தேன் தெரியுமா? உங்க கூட வந்தா நான் உங்களை பார்க்க முடியும், உங்க கூட இருக்க முடியும். எங்களுக்கு தேவை இயேசுவினால் வரக்கூடிய அற்புதம் அல்ல, இயேசுவே எனக்கு தேவை. நான் வேறு யாரிடத்துல போவேன் ஆண்டவரே? எங்க போனாலும் எனக்கு அற்புதம் கிடைக்கும். எந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணாலும் அங்க அற்புதம் நடக்கும். ஆனால் உங்க கூட இருந்தா தான் நான் உங்களை பார்க்க முடியும். இதுதான் இன்னைக்கு இயேசுவை கண்டடைவதற்கான முதலாவது காரணம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இந்த காரணத்தை புரிஞ்சிக்காம இருக்கிறோம். சபை ஒரு கமர்ஷியலாக மாறிக்கிட்டு இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, இயேசு வியாபார பொருளாக அல்லது ஒரு நீடி திங்காக மாறிட்டு இருக்கிறார். அது கிடைச்சிட்டா போதும், இயேசுவை விட்டுட்டு போயிடுவான். அந்த அற்புத அடையாளம் நடந்துட்டா எத்தனை பேர் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க? இயேசுவே சொல்றார், 10 பேர் வந்தாங்க இல்லையாப்பா, மிச்சம் 9 பேர் எங்க? ஒருத்தன் தானே வந்திருக்கிற. அந்த 9 பேருடைய தேவை நிறைவாயிடுச்சு, போயிட்டான். ஒருத்தன் மட்டும்தான் திரும்பி அவர்கிட்ட வந்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு நாம இயேசுவை ஏன் தேடுகிறோம்? இதான் கேள்வி. இயேசுவை ஏன் தேடுகிறோம்? 2வது வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:22 வாசி. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இப்போ
இந்த பெண் இயேசுவை எப்படி கண்டுபிடிச்சான்னு பாருங்களேன். இது மத்தேயுல இப்படி இருக்குதா? இதே காரியம் மார்க்ல இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. வாசிங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 24, 25 வாசி. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று. அப்பனா இயேசு என்னவா இருக்கிறாரு? மறைஞ்சிருக்க விரும்புகிறார். இயேசு எப்படி இருக்கிறாரு? மறைஞ்சிருக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு காரணம், அது என்ன காரணம்னா இருக்கட்டுமே. இயேசு தன்னை ஒரு சீரு பேரு அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வசனம் சொல்லுது, அவர் மறைந்திருக்க விரும்பினார் அப்படின்னு இருக்கு. ஆனால் என்ன தொடர்ந்து வாசிங்க. அவர் மறைவாயிருக்க கூடாமல் போயிற்று. ஏன் கூடாமல் போயிற்று தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. கண்டுபிடிச்சிட்டா தானே. இயேசு ஒரு வீட்டுக்குள் இருக்கிறாரு. இயேசு எங்க இருக்கிறாரு? ஒரு வீட்டுக்குள்ள மறைஞ்சு இருக்கிறாரு. அதே அந்த மத்தேயு 15 உள்ள கானானிய ஸ்திரீ தான். அதே அம்மா தான் இங்க இருக்குது. வசனம் சொல்லுது, அவள் வந்து அவர் பாதத்தில் விழுந்து. எப்படி மறைஞ்சிருக்கிற இயேசுவை கண்டுபிடிச்சா? இப்போ வனாந்தரத்துல வெளியா இருக்கிற இயேசுவை ஜனங்கள் தேடினார்கள், கண்டுபிடிக்கல, போயிட்டார். ஆனா இங்க வசனம் சொல்லுது, ஒரு வீட்டுக்குள் மறைந்திருக்க அவர் விரும்பினால் கூடாமல் போயிற்று. ஏன்னா ஒரு அம்மா கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சு வந்து பாதத்துல விழுந்துருச்சு. விழுந்த உடனே இயேசு பார்க்குறாரு, நான் தான் வீட்டுக்குள்ள இருக்கிறேனே, எப்படி உன்னால என்னை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது இந்த காரியத்தை நீங்க கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும். சரியா? இது ஒரு தனி செய்தி. இந்த ஒரு மெசேஜ் மட்டும் தனி செய்தியா எடுக்கணும். இப்போ நம்ம அதை தனியா எடுக்கல. அந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? இப்போ வசனம் வாசிங்க. மத்தேயு 15 வாசிச்ச வசனம் 21, 22 வாசிங்க. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இப்போ இயேசு இந்த பெண்ணை பார்த்துதான் ஒரு வார்த்தை சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு. என்னையா புதுசா இருக்கு இயேசுநாதர். அதாவது இப்படி கண்டுபிடிச்சு வரவங்களை பார்த்து அவர் ரொம்ப இரக்கமாயிருவார் எப்பவுமே. இவர் ஒரு இடத்துக்கு சாப்பிட போறாரு அக்கறைக்கு. ஜனங்கள் ஓடி வரதை பார்த்துட்டு வசனம் சொல்லுது, அவர் மனதுருகி அவர்களிடத்தில் பேச தொடங்கினார். இப்படி தேடினா அவர் மனது உருகிடுவார். அப்படிப்பட்ட இயேசு இப்ப இந்த கானானிய ஸ்திரியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானே. அவ கேட்டது தாம் மகளுக்கு பிசாசிலிருந்து விடுதலை. அதான் அப்படித்தானே இருக்குது. இவர் தான் எல்லா பிசாசையும் விடுதலை ஆகிட்டே இருக்கிறாரு. இப்போ சகோதரன் வாசிக்கும் போது கூட சொன்னார் இல்லையா, ஒருத்தன் பிசாசு பிடிச்சிருந்தான், அந்த பாவ பண்ணிக்கிட்ட போகணும்னு சொல்லி கேட்டான், எல்லாம் இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த அம்மா கிட்ட மட்டும் பிசாசு போகணும், தான் மகளுக்கு போகணும்னு கேட்டவொடனே உட்காந்து ஃபார்முலா பேசிட்டு இருக்கிறார். என்ன ஃபார்முலா? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானேன் அப்படின்னு. உடனே அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? பிசாசு விரட்ட வந்தவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கை அப்பம்னா அது வசனம். அதான் அப்பனா வசனம் தான் குறிக்குது. இவங்க வந்தது விடுதலைக்கு. இந்த அம்மா, ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைய விடுதலை கொடுங்கன்னு கேட்கறத விட்டுட்டு இவங்க வேற ஒரு கான்வர்சேஷன் பண்றாங்க. அதுக்கு தான் நான் எப்பவும் சொல்லுவேன், பைபிளில் உள்ள சம்பவத்தை வெறும் சம்பவமா பார்க்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவியானவருடைய திட்டத்தை பார்க்கணும். ஆவியானவர் தான் ஒவ்வொரு மனுஷனையும் பேச வைக்கிறவர். இப்போ இந்த அம்மாவையும் இயேசுவையும் பேச வைக்கிறார் அந்த இடத்துல. இது இயேசுவுக்கு தெரியும் இந்த அம்மா இப்படி வரும்னு. இப்போ கானானிய ஸ்திரீ வீட்டுக்குள் இருக்கிற இயேசுவை கண்டுபிடிச்சா. நல்லா கவனிங்க, இதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கானானிய ஸ்திரீயோடைய பொண்ணு பிசாசு பிடிச்சிருக்கா. இயேசு சொல்றாரு, நாய்க்குட்டிக்கு தர முடியாது. அந்த கானானிய ஸ்திரீயோட பொண்ணுக்கு பேர் என்ன சொல்றாரு? நாய்க்குட்டிக்கு தர முடியாது அப்படிங்கிறார். ஏன் இந்த வேர்டை இயேசு யூஸ் பண்ணாரு? அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணணும்னு விரும்புறாரா, இல்ல இவர் ஒன்றும் இஸ்ரவேலை பெருசா நினைச்சு கானானியர்களை கேவலமா நினைக்கிறாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆண்டவர்ட்ட பாரபட்சமே கிடையாது, பட்சபாதமே கிடையாது. விஷயம் என்னன்னா கவனிங்க, இந்த கானானியர் அப்படிங்கிறவங்க யாரு? இப்ப அந்த இஸ்ரவேலுங்கிறது கானான் தேசம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதான் பின்னாட்கள இஸ்ரவேல். இந்த கானானியர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருக்கு. நோவா வந்து அந்த திராட்சை ரசம் குடிச்சு வெறியாகி படுத்திருக்கிறார்ல, அப்போ நோவாவுடைய நிர்வாணத்தை போய் ஜனங்களுக்கு சேம் காமுகிட்ட அறிவிச்சது யாரு? யார் சொன்னது? நோவாவுக்கு 3 பசங்க, சேம், காம், யாபேத் அப்படின்னு இருக்கு. சேமுகிட்டையும் யாபாத்துக்கிட்டையும் அப்பா நிர்வாணமா படுத்திருக்கிறாருன்னு அனௌன்ஸ் பண்ணது யாரு? காம் போய் என்ன சொல்றான்? அப்பா நிர்வாணத்தை போய் அறிவித்தான். சேமும் யாபேத்தும் பின்னாடி போய் என்ன பண்றாங்க? அந்த நிர்வாணத்தை மூடிட்டாங்க. இப்போ திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்த நோவா யாரை சபித்தார்? தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து. யார் சபிக்கப்பட்டவன்? இளையகுமாரன் பேர் என்ன? கானான் கிடையாது, இளையகுமாரன் பேரு காம். புரியுதா? இளையகுமாரன் பேரு காம். அவன் தான் நிர்வாணத்தை அறிவிச்சவன். ஆனா நோவா சபித்தது காமை அல்ல, காமுடைய பையன் பேர் தான் கானான். பையனை சபிக்கல, பேரனை சபிச்சிட்டாரு. புரியுதா? ஏன் இவர் பையனை சபிக்காம பேரனை சபிச்சாரு? எழுந்திரிச்சவன சொல்றாரு, தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து நோவா கானான் சபிக்கப்பட்டவன். செஞ்சது உன் பையன் தானையா, ஏன் நீ அவன் பையனை சபிச்ச? உன் பையனை சபிக்காம நீ ஏன் பேரனை சபிக்கிற அப்படின்னு கேட்டா, இவருக்கு திராட்சை ரசம் குடி வெளியே தெரிஞ்சிருச்சு. இப்ப ஆள் தெளிவா இருக்கிறார். நோவாவுக்கு நல்லா தெரியும், காமை சபித்தால் அந்த சாபம் நிக்காது. ஏன் தெரியுமா? 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை மனுஷனால சபிக்க முடியாது. காம யார் ஆசீர்வச்சது? கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை யார் சபிக்க முடியாது? மனுஷனால் சபிக்க முடியாது. இது நோவாவுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, ரொம்ப விவரமா இந்த தலைமுறையை விட்டுட்டு எந்த தலைமுறையை சபிக்கிறாரு? அடுத்த தலைமுறையை சபிக்கிறாரு. கானான் சபிக்கப்பட்டவன், நீ தப்பிச்சிட்ட, உன் பையன் மாட்டினாண்டா, உன் சந்ததி காலிடா அப்படின்ட்டாரு. சரி, இப்போ காம் தப்பு செஞ்சான். ஆனா கானான் என்ன தப்பு செஞ்சான்? கானான் ஏதாவது தப்பு செஞ்சானா? இப்ப அவன் யார் தெரியுமா? அப்பாவுடைய பாவத்தை சுமக்கிற சந்ததி. கானான் சபிக்கப்பட்டவன். கானானுக்கு ஒரு வயசு வருது. கானான் எழுந்திருப்பார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வாலிப வயசு வரும்போது பார்க்குறான் சாபம் நிற்கிது. நம்முடைய பெரியப்பா பசங்களாம் நல்லா இருக்கிறானுங்க, சேம் யாபேத்தோட பசங்களாம் நல்லா இருக்கானுங்க, நான் மட்டும் இப்படி சபிக்கப்பட்டே கிடக்கிறேனே, தலைமுறையா சாபத்தை வாங்கிக்கிட்டே கிடக்கிறேனே, ஏன் எனக்கு மட்டும் சாபம் அப்படின்னா, உங்க அப்பா தப்பு செஞ்சாரு. ஒரு இடத்துல அவனுக்கு தோணும், எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் என்னடா செய்வேன். இப்போ உங்களுக்கு தோணுதா இல்லையா? நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், எங்க அப்பா அம்மா பண்ண தப்பு என் தலையில வந்து விடிஞ்சிருச்சு சொல்றமா இல்லையா? பல நேரத்தில் சொல்லுவோம், எங்க அப்பா அம்மா பண்ண தப்பு என் தலை மேல விடியுது. பல நேரத்தில் கேட்கிறோம், அவங்க பண்ண தப்புக்கு நான் என்ன செய்வேன். அந்த கானானிய வம்சத்துல வந்தவதான் இப்ப இயேசுக்கு முன்னாடி நிக்கிறா. அந்த ஸ்திரீ வந்து நிக்கிறாங்க. இந்த அம்மா யாரு தெரியுமா? இப்ப அப்பாவுடைய பாவத்தை சுமக்கக்கூடியதான சந்ததி. கானானியர்கள் யாரு? அப்பாவுடைய பாவம். ஏன் இயேசு நாய்க்குட்டின்னு சொன்னார்னா அதுக்கும் அர்த்தம் இருக்கு. என்னன்னா, ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய நிர்வாணத்தை பார்த்து அந்த ஹோமோசெக்சுவல்பாங்க, அதுக்கு நாய்க்கு யூஸ் பண்ற அதே வேர்டு தான் எபிரேய மொழியில யூஸ் பண்றாங்களாம். ஆணோட ஆண் சேர்றதும் நாய் சேர்றதும் ஒண்ணு, நாய்த்தனம்னு சொல்றாங்கல்ல, அந்த வார்த்தைகள் ஒன்னா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ஈக்குவலா கொண்டு வருவாங்களாம். அதனால இயேசு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு கொடுக்க முடியாது, இது நாய்க்குட்டி உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அது சாபத்தினால் வந்தது. இப்ப இவ யாருன்னு கேட்டா, அப்பாவுடைய சாபத்தை சுமந்து நிக்கிற பிள்ளை. ஆனா இவ யாருக்கிட்ட வந்து நிக்கிறானா, பிள்ளையுடைய சாபத்தை சுமந்து நிக்கிற அப்பா. இயேசு கிறிஸ்து யாருன்னா, பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்த அப்பா. அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. இப்ப இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மத்தியில, ஆமா ஆண்டவரே, மேஜையிலிருந்து வரும் துணிக்கையாவது பிள்ளைகள் சாப்பிடுமே, நாய்க்குட்டிகள் உண்ணுமே. அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. பெருசுனா எதையோட கம்பேர் பண்ணும்ல. ஒன்னு சின்னதுக்கு தானே பெருசுன்னு சொல்ல முடியும். உன் விசுவாசம் ரொம்ப பெருசு அப்படின்னா பெருசுனா என்ன? இதுக்கு முன்னாடி ஒரு விசுவாசம் இருந்துச்சு. எந்த விசுவாசம்? இஸ்ரவேலுடைய விசுவாசம். இஸ்ரவேலுங்கிறவங்களே யாருன்னா,
விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் இருக்கிறானே, அதுல இருந்து வந்தவங்க. அவன் தான் சேம் வம்சத்தை சார்ந்தவர் தான் ஆபிரகாம். சேம் காம் யாபேத்துல சேமுடைய வம்சத்தை சார்ந்தவர் யாரு? ஆபிரகாம். அவங்க விசுவாசத்துல வந்துதான் இவ்வளவு தூரம் நிக்கிறாங்க. ஆபிரகாம் விசுவாசத்துல. வா விசுவாசம் இருக்குல்ல, கானானியருடைய விசுவாசம், ஆபிரகாமின் விசுவாசம், அந்த சந்ததியின் விசுவாசத்தை விட உன் விசுவாசம் பெரியது. இப்ப இயேசுவை யார் கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? தன்னுடைய சாபம் போகணும், என்னுடைய சந்ததி வாழணும். நாங்க காரணம் இல்லாம சபிக்கப்பட்டிருக்கிறோம், ஏனே தெரியாது, தரித்திரம், என்ன ரீசன் தெரியாது. அது எங்க அப்பா செஞ்சது, என் தாத்தா செஞ்சது, என் தலைமுறை செஞ்சது, என் ஜென்ம சுபாவம் எனக்குள்ள இருக்கு. இதுல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் நீ கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட முடியும். கர்த்தர் உனக்கு வெளிப்படுவார். அவர் வீட்டுக்குள் மறைந்திருக்கிறார், ஆனால் அந்த ஸ்திரீக்கு அவர் வெளிப்பட்டார். தேடுங்கள், அவரை கண்டடைவீர்கள். எப்ப கண்டடைவீங்க தெரியுமா? நீ அற்புத அடையாளம் உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் அவரை தேடுகிறதா இருந்தால் அதுக்கு அவர் தேவையில்லை. அவருடைய நாமம் போதும், அவருடைய கையெழுத்து போதும், அவர் பேர் போதும். ஆனால் அவரே உனக்கு வேணும். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, நான் எங்க அப்பா பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிற சாபத்தை சுமக்கிற, நீங்க பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்த அப்பா, நீங்க என் சாபத்தை ஏற்றுக்கொண்டா அந்த சாபம் மாறும். ஆண்டவர் சொன்னாரு, உன் விசுவாசம் பெரியது. இதுதான் இயேசுவை நீங்கள் கண்டறிவதற்கு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, காரணமே இல்லாம குடும்ப நாசமா போயிட்டு இருக்கு. என்ன ரீசன் தெரியாது, நல்லா உழைப்பாங்க. நான் ஒரு சிலர்லாம் பார்த்திருக்கிறேன், அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில எதுவுமே இருக்காது, தப்பு. நல்லா உழைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, சம்பாதிப்பாங்க. ஆனா பொத்தல் பையில போன மாதிரி காசு போயிட்டு இருக்கும். ஏன்? கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்வாங்க, 2 பேரும் வேலை செய்வாங்க. பாத்தீங்கன்னா குடும்பம் காசு வரும் எல்லாருக்கும், ஆனா கரெக்டா இருக்கும். ஆனா 10 பைசா கையில நிக்காது. கடன் வாங்குற சூழ்நிலைக்கு போவாங்க. வாங்காதபடிக்கு ஜோமனி நமக்கே ஒரு இடத்துல என்ன ஃபெட்டப் ஆகும். ஏன் எனக்கு இந்த மாதிரி தரித்திரம் இருக்குது? நான் நல்லா தானே, அதாவது சிகரெட் பிடிக்க மாட்டான், குடிக்க மாட்டான், ஒன்றும் கிடையாது, நல்ல ஒழுக்கமா இருப்பான், ஆனா வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. என்ன சூழ்நிலை அவனுக்கு புரியாது. சில நேரங்களில உன் தாய் தகப்பனுடையது, உன்னுடையதான் முற்பிதாக்களுடையதான சாபம் உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு அப்படி நடந்துட்டு இருக்குது. ஒரு 60-65 வயசு தாயாரை நான் மீட் பண்ணேன். என்னை பார்க்க வந்தாங்க. இந்த அம்மா வந்தபோது இந்த அம்மா வந்து என்கிட்ட உட்காந்து பேசும்போது சொன்னாங்க, தம்பி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் தம்பின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுடைய கூட்டு வந்த பையனுக்கு ஒரு 35-40 வயசு இருக்கும். அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க இருக்காங்க. அந்த அம்மா பேசணும்னாங்க. பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஒரு விதமான பலகீனம், பிசாசு பிடிக்கிற மாதிரி ஒரு பலகீனம். பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மாவுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துறாரு. எனக்கு பொதுவாக எனக்கு அந்த மாதிரிலாம் வராது, நான் டீச்சர் பேசிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த அம்மா கூட பேசும்போது கர்த்தர் உணர்த்துறாரு, அந்த அம்மாக்குள்ள ஒரு குறிப்பிட்டதான ஒரு பாவம், அது சாபமாக மாறி நிற்கிது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அம்மா சொன்ன சம்பவங்கள் ஒன்று. இப்போ அந்த அம்மா கிட்ட, அந்த பையன்கிட்ட சொன்னேன், உங்கள் அம்மா கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசணும், அந்த எதிரில் இருக்கிற சோஃபாவில் போய் உட்காரு, அங்கேருந்து பாரு, ஆனால் உங்கள் அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட சொன்னேன். ஆண்டவர் ஒரு பாவத்தை சொல்றாருமா, குறிப்பிட்ட அந்த பாவம், குறிப்பிட்ட பாவம், அது ஒரு இரத்தப்பழி சம்பந்தப்பட்ட பாவம் சொல்றாருமா. இது உண்மையா? உங்களுக்குள்ள நீங்க ஏதாவது அந்த மாதிரி பாவங்கள் செஞ்சிருக்கிறீங்களான்னு உடனே அந்த அம்மா அழுதுட்டாங்க. 65-70 வயசு இருக்கும். அழுதுட்டாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, தம்பி நான் அந்த பாவத்தை ஒரு வேலையா செஞ்சேன். ஒரு காலத்துல பாவத்தை ஒரு வேலையா செஞ்சேன், காசுக்காக அந்த பாவத்தை, ரத்த பழி எனக்கு தெரியும், ஆனா அதை நான் செஞ்சேன் தம்பி. அந்த சாபம் அவங்களுக்கு வந்தது மட்டும் இல்ல, அவங்க மருமகள், மகள் எல்லாருக்குள்ளேயும் வந்துடுச்சு, அத்தனை பேருக்குள்ளேயும் வந்துடுச்சு, குடும்பத்துக்கே வந்துடுச்சு. இப்ப இந்த அம்மாவுக்கு இன்னும் அது தப்புன்னு தெரியல, அந்த அந்த ரத்தப்பழி தப்புனே தெரியல. அது அப்படியே சாபமா வைக்குது. கடைசியில அந்த அம்மாவை கமிட் பண்ண வச்சு, ஜோம் பண்ண வச்சு, அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா வேற வழி இல்லை. சில நேரங்களில் உன்னுடையதான முற்பிதாக்கள், ஒரு சிலருடைய காரியங்கள், ஜென்ம சுபாவங்கள் உனக்குள்ளே வரும். சில காரியங்கள் உனக்குள்ளே இருக்கும். அது உனக்குள்ள இருந்து சில குடும்பத்தில் போய் பாருங்க, நான் பார்த்துருக்கிறேன், பார்த்ததுனால சொல்றேன். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி சேர்ந்தே வாழ மாட்டாங்க. ஒன்று நான் சொல்றது 2-3 ஜெனரேஷன் நடக்கும். கணவர் விட்டுட்டு போயிருப்பாரு, இல்ல மனைவி விட்டுட்டு போயிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் தான் பிள்ளையை வளர்ப்பாங்க. இது அந்த தலைமுறையில சாபமா இருக்கும்.
அப்படியே 2 தலைமுறை 3 தலைமுறையில் யாரை எடுத்துக்கிட்டாலும் கணவன் இருக்க மாட்டார், இல்ல மனைவி இருக்காது. ஒன்று ஓடி போயிருப்பாங்க, இல்ல செத்து போயிருப்பாங்க, ஏதோ ஒன்று சிங்கிள் பேரண்டா தான் இருப்பாங்க. அந்த சாபத்தை எங்க உடைக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசு உங்க வாழ்க்கையில வந்த பிறகுதான் அந்த சாபம் உடையும். கணவனும் மனைவியுமாக நீங்கள் வாழுகிறது அப்பதான் நடக்கும். நான் நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்திருக்கிறேன். இது நான் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய முற்பிதாக்களுடைய சாபம் நிறைய இருக்கு. இது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இந்த கானானிய ஸ்திரீக்கு நல்லா தெரியுது, என் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. இந்த பிசாசு பிடிச்ச இந்த பிள்ளைய மீட்கிறதுக்கு இவர்கிட்ட போனோம். போனா இவரு அழகா சொல்றாரு. அதுல அந்த சாபத்துல இருந்து எவ்வளவு அழகா வெளியே கொண்டாடுறாரு பாருங்க இயேசு. அவளை சுகமாக்கி அனுப்பி இருக்கலாம், அந்த பிள்ளை விடுதலையா இருக்கும். ஆனா அவன் மேல இருக்கிற சாபம் போகாது. இந்த சாபம் போகணும்னா அழகா ஒரு வேர்டு போட்டு வாங்குறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானே. இது இவங்களுக்கு சேம் சந்ததி, இஸ்ரவேலர்கள். இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அந்த சந்ததிக்கான ஆசீர்வாதம். ஏன்னா அவன் வந்து அந்த துணியை போட்டு மூடினவன், அந்த நிர்வாணத்தை மூடினவனுடைய ஆசீர்வாதத்தை, நிர்வாணத்தை பார்த்தானே அந்த சந்ததிக்கு கொடுக்க முடியாது, அந்த நாய்க்குட்டிக்கு எப்படி போட முடியும் அப்படின்னு அந்த சாபத்தை எடுக்கிறதுக்கு தான் கேட்கிறேன். இயேசு கேட்டது எதுக்குன்னா, இந்த அம்மாவை சபிக்கிறதுக்கு இல்ல, எடுக்கிறதுக்கு. இப்ப இதுவா சொல்றா, கரெக்ட் தான் ஆண்டவரே, அந்த நிர்வாணத்தை மூடினானே ஒரு சந்ததி, அவன் மேஜையில இருந்து ஒண்ணு வேணான்னு போடுவான்ல, அதை கொடுங்க, அந்த ஆசீர்வாதத்துல எங்க சந்ததி பழிச்சிடும். அழகா இஸ்ரவேலர்கள் மேஜை மேல இருந்த அப்பத்தை துணிக்கி அவங்க கீழே போடல, அப்பத்தையே தூக்கி போட்டாங்க, இயேசுவையே தூக்கி போட்டாங்க. இப்ப அந்த சந்ததி கானானியர்கள், புறஜாதியார், சாபத்தோட இருக்கிறவங்க, தலைமுறை தலைமுறையாய் சாபத்துல இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த இயேசு கிடைச்சார். அன்னைக்கு அவன் தூக்கி போட்டது இயேசுவை, நமக்கு கிடைச்சது துணிக்கை இல்லை, அந்த அப்பமே நம்ம கைக்கு வந்துருச்சு. இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு, கொரிந்தியர் புறஜாதியார் நமக்கு எழுதுகிறாரு, அப்பத்தை எடுத்து பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரியதான விஷயத்தை எவ்வளவு அழகா கன்வே பண்றாரு. அந்த இயேசுவை தான் நீங்கள் கண்டடைய முடியும். வெறும் இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களாய் இருந்தால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம்னு வேதம் சொல்லுது. நாம தேடுறது மகிமைக்காக இருக்கணும். ஆண்டவரை தேடுறதுல கூட ஒரு காரணம், ஒரு வேல்யூ இருக்கணும். பல நேரத்தில் நம்ம ராஜா கிட்ட போய் நிற்கும் போது, எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு ஃபீஸ் கட்ட கொடுங்க, இப்படி போய் நிற்கிறோம். அவர் ராஜா சொல்வார், நீ எங்கிட்ட வரும்போது கேட்கக்கூடிய விஷயமே என்னவா இருக்கணும், அந்த மாதிரி கனம் உள்ளதாக இருக்கணும். கானானிய ஸ்திரீ ஏன் தேடினை கொண்டு அவர் கண்டுபிடிச்சா தெரியுமா? அவரா ஏன் தன்னை இப்ப இயேசு நினைச்சிருந்தா வெளிப்படுத்தாம இருந்திருக்கலாம், அவர் தேடியும் கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய பேரு இயேசுவை நடுவில் இருப்பாரு, அவர் காணப்படாமல் போனார், அவர்கள் தேடினார்கள், கண்டுபிடிக்க இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த ஸ்திரீ தேடினவனு கண்டுபிடிச்சிட்டா. அவர் போய் மறைவாய் இருந்தார், ஆனால் மறைவாய் இருக்க முடியவில்லை, அவ கண்டுபிடிச்சிட்டா. காரணம் என்ன தெரியுமா? அவ கேட்ட காரியம் அப்படிப்பட்டதான காரியம். நீங்கள் ஏன் இயேசுவை தேடுகிறீர்கள்? இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. அவங்க தேடினது அற்புத அடையாளத்துக்கு, பேதுருவின் மாமி வீட்டுல. ஆனா இவ தேடினது 2000 வருஷமா இருக்கிற சாபத்தை மாத்திர. 2000 வருஷமா எங்க அப்பா மூலமா வந்துச்சு ஒரு சாபம், ஆண்டவரே அது என் பிள்ளை வரைக்கும் வந்திருக்குது, என்னை விடுதலையாக்கி கொடுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட சாபங்களை, பாவங்களை உங்களையும் உங்கள் சந்ததியும் விட்டு நீக்குவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அது எத்தனை தலைமுறை என்ன பாவம் எதனால வந்ததாக இருக்கட்டுமே, அது உங்க தாத்தா பாட்டி எப்படி மோசமானவங்க, சில தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப அநியாயமா சொத்து சேர்த்திருப்பாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் சொத்து இவங்களுக்கு தெரியாது, 2 ஜெனரேஷனுக்கு தெரியாது. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. சவுல் செஞ்ச பாவத்துக்கு தாவீது கிட்ட பரிகாரம் கேட்டவர். 2-3 தலைமுறையில தப்பு செஞ்சிருப்பாங்க, அந்த சொத்து இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா அந்த சொத்து இருக்கும், அதனால வந்த சாபம் உங்க தலைமையில இருக்கும். அது இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாது. எங்க தெரிஞ்ச ஒருத்தர் பயங்கரமான கோடீஸ்வரங்க, ஆனா ஒருத்தருக்கு கூட நல்ல மரணமே இல்லை அந்த வீட்டுல. எல்லாமே ஏடகூடமான மரணம். ஒண்ணு அனாதையா செத்து கிடப்பாங்க, யாருமே தெரியாம பாடி நாத்த எடுத்து கிடக்கும், இல்லைன்னா யாருமே இல்லாம இருக்கும். ரொம்ப ஒரு என்னன்னு பார்த்தா, ஆனா ஏக்கர் கணக்கில் வீடு இருக்கும், லட்சக்கணக்கில் பணம் இருக்கும், 100-200 சவரன் நகை இருக்கும், ஆனா ஆள் அனாதையா கிடக்கும், பார்க்க ஆள் இருக்காது. பெரிய ஆபீசரா இருந்திருப்பாங்க ஒரு காலத்துல, பயங்கரமா லஞ்சம் வாங்கியிருப்பாங்க, பார்த்தா ஒரு ரூம்குள்ள மருந்து எடுத்து கொடுக்க கூட ஆள் இருந்திருக்காது, தண்ணி வாயில ஊத்த ஆள் இருந்திருக்காது, ஒரு சாபம் கிடக்கும். அந்த அவங்க வாங்கின லஞ்ச பணத்துல படிச்ச பிள்ளைங்க இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கும் அந்த சாபம் அப்படியே வரும். அந்த சாபத்தை மாத்த யாரால முடியும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர் ஒருத்தர் தான் அதை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ அதுக்காகத்தான் அவரை தேடணும். அதுக்கு தேடி பாருங்க,
எத்தனை தலைமுறை சாபம், தரித்திரம், பாவம் எதுவானா இருக்கட்டும், கர்த்தர் அதை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாய் இன்னும் ஒருத்தர் தேடினாங்க, அதை சொல்லிட்டு முடிச்சிடறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசி. இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவைத் தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான்தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இவன் எதுக்கு தேடுறான்? முதல்ல தேடினவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதம், விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை எல்லாமே. ரெண்டாவது தேடினவ இம்மையில மறுமைக்குரியது, ஜென்ம சுபாவத்தும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆகிறது. ஆனா இப்ப இவன் தேடுறானே, போர் சேவகன், ரோம போர் சேவகன் கெத்செமனேல, இவன் எதுக்கு தேடுறான்? அவரை எதுக்கு தேடுறான்? சிலுவையில இருந்து கொலை பண்றதுக்கு. இவனுக்கு வெளிப்படுறாரு பாருங்களேன். இவனுக்கு என்ன செய்யறாரு? வெளிப்படுறாரு. எனக்கு இந்த தேடுறவங்கள யார் யாரெல்லாம் தேடுறாங்கன்னு ஆவியானவர் உணர்த்திட்டே இருக்காரு. இந்த விஷயத்த சொல்றாரு, அவங்களும் இயேசுவை தேடினாங்க அப்படின்னு. எனக்கு இது ரெண்டும் தேடினாங்க பாசிட்டிவ், ரெண்டும் நியாயம், கரெக்ட். இவன் தேடுறதுல என்ன இருக்குது? இவன் தேடுறானே, இவன் ஒரு புறஜாதியான், காட்டி கொடுக்குறான், யூதாஸ் காட்டி கொடுக்குறான், அங்க இவரை பிடிக்க வராங்க. அப்போ ரோம போர் சேவகன் கேட்கிறான், யாரை தேடுகிறது? இவர் கேட்கிறாரு. அவர் கேட்கிறார், நசரேயனாகிய நாங்கள் இயேசுவை நாங்கள் தேடுகிறோம். இப்ப இவன் தேடுறதை எப்படி இது உள்ள கொண்டாடுறது? என்ன இருக்குது? ஒண்ணுமே புரியல அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஆவியானவர் உணர்த்தினாரு. இந்த வசனத்தை படிக்கும் போது, இவன் எதுக்கு தேடினா? இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு கொல்றதுக்கு தேடினானாமா. இதே மாதிரி ஒரு கூட்டம், விசுவாச கூட்டம் இன்னும் இயேசுவை தேடுதாமா. இதே மாதிரி ஒரு கூட்டம் இன்னும் இயேசுவை சர்ச்சில் தேடுதாமா. அது எப்படி இயேசுவை திருப்பி இயேசுவை போய் சிலுவையில் அறையது? வாசிங்க, எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6, 4, 5, 6 வசனங்களை வாசி. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். தாங்களே இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து, இவெல்லாம் யாருங்கிறான் தெரியுமா? அந்த வசனத்தை அப்புறம் தான் உட்காந்து இந்த 6ஆம் அதிகாரத்தை வாசிச்ச போது, அந்த 6ஆம் அதிகாரம் வந்து ஸ்டார்ட் அதுல இல்ல, ஆகையால்னு ஆரம்பிக்குது. 6ஆம் அதிகாரம் எங்க ஆரம்பிக்குதுன்னா 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சாதான் அன்றியும் அப்படின்னு ஆரம்பிக்குது புதுசா. இது எதை பத்தி சொல்லுது? 5, 6 அதிகாரம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை இவனுக்கு தெரியும், அபிஷேகம் பெற்றாச்சு, ஞானசனம் எடுத்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, எல்லாம் ஓகே ஃபைன், எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா இவன் யாராமா? பூரணமாகாதவனாமா. இவன் யாரு? கிறிஸ்துவுக்குள்ள பூரணமாகாதவன். வாசிங்க 2வது வசனம் வாசிங்க, 6:2. ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இவங்கெல்லாம் யாருன்னா சத்தியம்லாம் தெரியும், சர்ச்சில் உட்காந்துருக்க என்ன தெரியும்? சத்தியம்லாம் தெரியும். ஆனா பூரணராக மாட்டான். இவன் பூரணராகணும்னு விரும்ப மாட்டான். வரோம் போறோம், கேட்டு பாருங்க, ஞானசனம் எடுத்துட்டியா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன். பரிசுத்த அபிஷேகம், நானும் ஞானசனம் எடுத்த 3வது நாளே அபிஷேகம் பெற்றேன். அந்நிய பாஷை அதெல்லாம் நல்லா வரும். அப்புறம் ரட்சிப்பு அதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஊழியம் அதெல்லாம் சும்மா எங்க சர்ச்சில் ஏதாவது சொல்லும் போது நானும் வந்து போயிட்டே இருப்பேன். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்து தனிப்பட்ட முறையில வீட்லயோ அவன் பர்சனல் லைஃபோ எடுத்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பூரணர் ஆகணுங்கிற எண்ணமே இருக்காது. செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட். ஒரு சில காரியங்களில் மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவை மறுதலிக்கிற சுபாவம் விட்டு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு ஒரு குரூப் என்ன பிரசங்கம் பண்ணுது அல்லது என்ன ஆலோசனை கொடுக்குதுன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில நீ போய் சொல்லிக்கலாம். அப்படின்னா ரிச்சர்ட் உம்பராண்டுக்கு என்ன தேவையில்லை? படும் வேதனையில் அப்படி தேவையே இல்லை. குடிக்கும் போது ஐயா எனக்கு இயேசுவை தெரியாதுங்க, வேலை முடிஞ்சு. அப்போ உங்க பார்வையில பேதுரு யாரு? ஞானவான், அறிவாளி, சூப்பரா சொல்லி வேலைக்கார மட்டும் தப்பிச்சிட்டாருல்ல. அப்புறம் ஏன் மறுதலிச்சான்னு பைபிள் சொல்லுது? நான் கேட்கறது புரியுதா? இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களை கையில பைபிள் இருக்குதா இல்லையான்னு கேட்கறாங்க. இப்போ நீங்க பைபிள் வச்சிருக்கிறீங்க, இருக்குன்னு சொன்னா உங்களை பிடிச்சி அடிப்பான். இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்துட்டு போனா நீங்க அறிவாளி, அப்படிதானே?
ஆமாவா இல்லையா? அது எப்படி கரெக்ட் ஆகும்? இதுதான் பூரணர் ஆகாத சுபாவம். இதுக்கு பேர் என்னது? பூரணர் ஆகாத சுபாவம். உங்களுடையதான மாம்சம் என்ன சொல்லி கொடுக்குது? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொய்யை சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிடுப்பா, அப்புறம் இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா பைபிள் சொல்லுது அப்படின்னா எலியா ஏசபேலுக்கிட்ட பொய் சொல்லிட்டு போயிடலாமே, பொய் சொல்லிட்டு போயிடலாமே. சீஷர்கள் எல்லா இடத்துலயும் பொய் சொல்லி இருக்கலாமே. இத்தனை ரத்த சாட்சி தேவையே இல்லையே. அத்தனை ரத்த சாட்சியும் ஒரே ஒரு சின்ன பொய்யை சொன்னா வேலை முடிஞ்சேன். அப்பனா என்ன அர்த்தம்? இவர்கள் எல்லாரும் இந்த உபதேசம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு இடம் வரும்போது அப்படி மறுதளிச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டுப்பாங்க, பேதுரு மாதிரி. ஆனா பேதுரு உண்மையிலே மனம் கசிந்து அழுதான். இவெல்லாம் அதையே பிராக்டிக்கலா எடுத்துக்கிட்டு ஆளை காட்டா, ஆமாமா எனக்கு இயேசுவே தெரியாது, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சுங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுதான் பூரணர் ஆகாத சுபாவம். இப்படி கடந்து போகுதல். அதான் அவர் சொல்றாரு, மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறபடினால். இவெல்லாம் யார் தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறையத்துக்கு தேடுறவனுக்கு சமானம். அதைத்தான் சொல்றாரு ஆண்டவர். அவன் தேடினானே, அவன் சிலுவையில் அறையத்துக்கு தேடினான்ல, இப்படிப்பட்ட சுபாவம் அவன் தேடுறான்ல, இவனும் அவனும் ஒண்ணுதானாமா. என்ன மறுதலிக்கிறவங்க யாரு? சிலுவையில் அறைகிறவர்கள் அப்படின்னு இருக்குது. அப்ப சிலுவையில் அறைகிறவன் யாரு? இயேசுவை மறுதலிக்கிறவன். இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது. யோசித்து பாருங்க, பைபிள் அப்படிதான் சொல்லுது. இன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் பொய் சொல்லி சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு குரூப் இருக்குது, பொய் சாட்சி சொல்லுவாங்க. ஒரு பரிசுத்தவான், அவர் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு 4 பரிசுத்தவான்கள் கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க, சுவிசேஷம் சொல்றதுக்கு போயிருக்கிறாங்க. 4 பேருமே அதுக்கப்புறம் பெரிய ஊழியக்காரங்க போயிருக்கிறாங்க. போன உடனே அந்த கிராம ஊழியெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு வீட்டில் கூட்டம். அதுல அப்போ ஒரு பரிசுத்தவான் ஏஞ்சி என்ன பண்றாரு? அந்த ஜனங்களுக்காக பேசுறாரு. பேசும்போது, இன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரை ஊழியத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், அநேகரை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு. இன்னொரு பரிசுத்தவான் கூட உட்கார்ந்தவர் எழுந்திருச்சு, இவன் பொய் சொல்றான், ஒருத்தர் கூட சுகமாகல, நாங்க விதைச்சிருக்கோம் சொல்லிட்டு ஏன்டா பொய் சாட்சி சொல்ற, உண்மையை பேசுறான் அப்படின்ட்டு உட்காந்துட்டார். ஆனா அந்த பரிசுத்தவானும் ஏன்டா இப்படி சொன்னேன்னு கேட்கல, அப்படி சிரிச்சுட்டு, சரி ஆமா நான் உங்களுடைய விசுவாசத்துக்காக சொன்னேன், கிறிஸ்துவுக்காக பொய் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, மறுதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் இப்படி மறுதலிக்கிற கூட்டம், சிலுவையில் அறையிற கூட்டம். அதைத்தான் எபிரேயர் 6 சொல்லுது, சிலுவையில் அறையிற கூட்டம். ஒருவேளை இப்ப நீங்க பூரணர் ஆகாம, இன்னொரு குரூப் இருக்கு, பூரணர் ஆகாம சர்ச்சுக்குள்ள இருப்பான், ஆண்டவரை தேடுவான், ஆனா பூரணர் ஆகவே மாட்டான். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுபாவம் உடையவர்கள் தான் அவரை சிலுவையில் அறைகிறவர்கள்னு வசனம் சொல்லுது. அப்படியே நீங்க 5, 6 ரெண்டுத்தையும் படிச்சீங்கன்னா, நீங்கள் அதே அஸ்திவார்த்தம் இல்லாமல் பூரணராக படிக்க கடந்து போங்கள். இன்னும் நமக்குள்ள இன்னும் பூரணராகாத சுபாவம், தெரிஞ்சு செய்யறவங்க, நான் சொல்றது தெரியாம செய்யறவங்க இல்ல. சில நேரத்தில் சில பாவம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் என்று ஒன்று இல்லாவிட்டால் எனக்கு பாவம் இன்னதென்றே தெரிந்திருக்காதுன்றார். அந்த மாதிரி யாராவது நமக்கு சொன்னாதான் அது பாவம் தெரியும், தெரியாம செஞ்சுக்கிட்டே இருப்போம், அது வேற. இப்ப தெரிஞ்சு அறிந்து அவங்கள பத்தி தான் இங்க எழுது. இவங்களுக்கு மூல உபதேசம் தெரியும், பரிசுத்தாவியை பத்தி தெரியும், ஞானசாந்தத்தை பத்தி தெரியும், நித்தியத்தை பத்தி தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா டைமுக்கு ஏத்த மாதிரி இவர்கள், வசனம் சொல்லுது, இவர்கள் என்னவா மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். அப்போ இவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுது, சிலுவையில் அறைவதற்கு கிறிஸ்துவை தேடுகிறதுக்கு இவர்கள் சமானம். ஆனா இந்த அதிகாரத்தை படிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, எவ்வளவு நல்லவர். இவனை கைவிடணும்னு அவர் நினைக்கல. திருப்பி இன்னொரு வார்த்தையை கீழே எழுதுறாரு, வாசிங்க. எபிரேயர் 6, 9, 10. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் உண்மைதான், இது வசனத்தின்படி கரெக்ட் தான். மறுதலித்து போனவன் சிலுவையில் இருந்து ஈக்குவலா இருக்கிறான், இவனை மீட்க கூடாது, வேற வழியே கிடையாது. மீட்கப்படுவது கூடாத காரியம், புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு இருக்கு, உண்மைதான். ஆனாலும் நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். எப்படியாவது திரும்பி நீ வந்துருவேன்னு நாங்க என்ன நினைக்கிறோம், நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, அதுதான் இருக்கிறதே டாப். வாசிங்க 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினால் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும்
நீ தெரியாமையோ தெரிஞ்சோ இந்த மாதிரி காரியங்களை செஞ்சிட்ட, நீ மறுதலிச்சிட்ட, ஒருவேளை பின்மாற்றம் அடைஞ்சிட்ட, ஓகே ஃபைன், பரவாயில்ல. ஆனால் இதுவரைக்கும் நீ ஒரு நன்மையான காரியங்களை கொஞ்சம் செஞ்சிருப்பல்ல பரிசுத்தவான்களுக்கு, இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறல்ல, இதை நான் மறக்கல, இது நிமித்தம் திருப்பி நீ வந்துருவேன்னு நான் நம்புறேன்றாரு. இது எங்க இருக்கு தெரியுமா? கவனிங்க. பேதுரு இயேசுவை மறுதலிச்சிட்டார். ஒரு தடவைக்கு 3 தடவை. இனி பேதுருக்கு இயேசுவை முகம் பார்க்கறதுக்கு என்ன இல்லை, முகமே இல்லை. ஆனா இயேசு என்ன பண்றாரு, மகதலேனா மரியாள்கிட்ட சொல்லி அனுப்பும் போது, நான் முன்னாடி போறேன், சகோதரர்களை வர சொல்லுன்னு சொல்லிட்டு சீமோன் ஆகிய பேதுருவையும் வர சொல்லும்பாரு, சீமோனையும் வர சொல்லு அப்படிம்பாரு, கேபா வர சொல்லும்பாரு. ஏன் இந்த ஸ்பெஷல் இன்விடேஷன்? அவன் வரமாட்டான், நல்லா தெரியுது. ஆனா ஏன் தெரியுமா அந்த இன்விடேஷன் கிடைச்சிச்சு? இந்த வசனத்தோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நீ மறுதலிச்சிட்ட பேதுரு, உனக்கு நல்லா தெரியும் மறுதலிப்பேன், நான் சொல்லி இருக்கிறேன், நீ உயிரியே கொடுப்பேன்னு சொன்ன ஆளு நீ யாரு? வெளிப்பாடு உள்ளவன். என்ன வெளிப்பாடு உள்ளவன்? யாருக்குமே தெரியாது நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனுங்கிறதான வெளிப்பாடு உள்ளவன். உன் மேல சபையை கட்டுவேன் நான் சொல்லி இருக்கிறேன். இவ்வளோ காரியங்கள், நீ அப்போஸ்தலர் பட்டம் உள்ளவன், இவ்வளோ இருந்து நீ மறுதலிச்சிட்ட. நியாயமா உன்னை மீட்பது கூடாத காரியம், அவ்வளவுதான், தள்ளி விட்டுறணும் உன்னை. ஆனால் நீ எனக்காக இந்த 3 வருஷம் ஊழியம் பண்ணி இருக்கிறியே, மீனெல்லாம் விட்டுட்டு வந்துட்டியே, உன் குடும்பத்தை விட்டுட்டு என் பின்னாடியே வந்தியே, காடோ மலையோ வனாந்திரமோ நான் எங்கெங்கெல்லாம் போனா என் பின்னாடியே வந்தியே, வாட் எவர் இட் இஸ், இந்த 3 வருஷம் நீ செய்ததை நான் மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர்கள் அல்ல. அதை நான் நினைச்சிருக்கிறேன். மீண்டும் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறேன். அந்த தேவன் தான் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க தேவனை விட்டு மறுதலிச்சு, அல்லது தேவனை ஒரு இடத்துல ஏதாவது பண்ணிட்டு, அந்த இடத்துல உங்க சுயஞானத்தை யூஸ் பண்ணி, அல்லது அக்கிரமான காரியம்னு தெரிஞ்சும் செய்து கர்த்தருக்கு முன்பாக நீங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சிருந்தீங்கனாலும், கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, அதை விட்டுட்டு வந்துரு. இன்னும் ஒரு விசை உன்னை கர்த்தர் மீட்க விரும்புகிறார். இன்னும் ஒரு விசை கர்த்தர் உங்களை காப்பாற்ற விரும்புகிறார். மறுதலித்தவனை மீட்பது புதுப்பிப்பது கூடாத காரியம்தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நீ செய்த கிரியைகளை நான் மறக்கல, உன்னை மீண்டும் நான் தூக்கி எடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. பல நேரத்தில் நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் மறுதலிச்சு ஆண்டவருக்கு விரோதமா எவ்வளவு காரியத்தை செஞ்சு என்னென்ன காரியங்கள் செஞ்சிருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் திருப்பி மீட்க விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? இவ்வளோ செஞ்சாலும் நீ எனக்குன்னு கொஞ்சம் நல்லது செஞ்சிருக்கல. நம்ம பொறுத்த நமக்கும் அவருக்கும் இதாங்க டிஃபரன்ஸு. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நமக்கு நிறைய பேர் நல்லது செஞ்சிருப்பாங்க, ஒரு கெட்டது செஞ்சாங்கன்னா அதை வச்சுட்டு அந்த ஆளை தூக்கிடுவோம் இல்லையா? நான் என்ன சொல்றேன், நம்ம சுபாவம் இதுங்கிறேன், அதான் இயற்கை. இப்போ நம்மளுமே அப்படித்தான் பாருங்களேன். இந்த நான் மெசேஜில் எனக்கு ஆண்டவர் சொன்னார், யோபுவின் மனைவி எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறாங்க, 10 குழந்தை பெற்றெடுத்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோபு உடம்புக்கு பருக்களால் மூடி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆகி அந்த உடம்பெல்லாம் கண்டிப்பாக அந்த பருவோடைய தழும்புகள்லாம் இருக்கும். அதே யோபுவோட அந்த அம்மா இருந்திருக்கு கடைசி வரைக்கும், விட்டுட்டு போவே இல்லை பாருங்க. எல்லாரும் போயினாலும் அந்த அம்மா என்ன செய்யல, போகவே இல்லை. அந்த அம்மா தான் இருந்துச்சு கூட. அதுக்கப்புறம் 10 குழந்தை பிறந்துச்சு, கூட இருந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. அவ்வளோ நல்ல குணம் அந்த அம்மா கிட்ட இருக்கு. ஆனால் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? எதை பற்றி பேசுகிறோம்? அந்த அம்மா பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை தான், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த அம்மா செஞ்சது மறந்து போச்சு, அதுக்கு பின்னாடி அந்த அம்மா செஞ்சதும் மறந்து போச்சு. இதுதான் நம்ம சுபாவம். இப்போ பாருங்க, எல்லாரும் எடுத்து பாருங்க, தாவீது என்ன பண்ணாரு? தாவீது யாரு சொல்லுங்க? தாவீது என்ன வேலை பார்த்தாரு? அவர் ஆடு மேய்ச்சது ஒரு 15 வருஷமா இருக்கும். ராஜாவா இருந்தது ஒரு 50 வருஷம். 30 வயசுல ராஜாவார், 40 வருஷம், 30 வயசுல ராஜாவானாரு, செத்தது 70. நீங்க ஏன் அவர் ராஜாவானதையே சொல்ல மாட்டீங்க? எல்லாம் ஏன் ஆடு மேய்ச்சாருங்கிறீங்க? சுபாவம் புரியுதா? நம்ம மைண்ட் எப்பவுமே ஒரு ஆளை மட்டம் தட்டுறதுலே தான் இருக்கும். அவர் 30 வருஷம் ஆடு மேய்ச்சாரு, 40 வருஷம் ராஜாவா இருந்தார். நம்ம ராஜான்னு சொல்லவே மாட்டோம் பாருங்க. மீகால் பாருங்க, அவனுடைய எல்லா நல்ல குணத்தையும் விட்டுருவாங்க, டான்ஸ் ஆனதை பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேரு அந்த ஒரு குறைய பிடிச்சிப்பாங்க. ஆனா நம்ம தேவன் என்ன சொல்றாரு? உங்ககிட்ட நிறைய குறை இருக்கு, ஆனா நீ ஒரு நல்லது செஞ்ச பத்தியா, அதை நினைச்சு நான் இன்னும் உன்னை விடாம வச்சிருக்கிறேன். அது நிமித்தம் நான் உன்னை இன்னும் பார்த்துக்கிறேன். அது நிமித்தம் உன்னை மீண்டும் அழைப்பு கொடுக்கிறேன், மீண்டும் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறேன். இதுதான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். யார் ஏதாவது செஞ்சாங்கனாலும் ஆண்டவர் சொல்வாரு, அவங்களை திருப்பி தூக்கி எடுக்கிற வேலையை பாரு,
கீழே போட்டு மிதிக்கிறது எல்லாராலையும் செய்ய முடியும். ஆனா தூக்கி எடுக்கிறது தேவ பிள்ளைகளால மட்டும்தான் முடியும். உலகம் உன்னை போட்டு நசுக்கும், உலகம் உன்னை ஒழிக்கணும்னு நினைக்கும், தேவ பிள்ளையால மட்டும்தான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்க முடியும். அல்லேலூயா. அப்ப இன்னொரு கூட்டம் இயேசுவை ஏன் தேடுதுன்னா, சிலுவையில் அறைவதற்கு. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கூட்டமா இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் பேதுருவின் மாமி வீட்டில் தேடின கூட்டமா இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் கானானே ஸ்திரீயை போல எங்களுக்காக மீட்பின் காரியத்துக்காக கர்த்தரை தேடக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம எல்லாம் தேவ சமூகத்துல? இன்னைக்கு நம்மோடு கூட அநேக காரியங்கள் இடைப்பட்டிருக்கிறார். நீ கர்த்தரை தேடுகிறவர்களில் யாரை போல் கர்த்தரை தேடுகிறீர்கள்? இம்மைக்காக தேடுகிறீர்களா, அல்லது தீமையான காரியங்களை வச்சுக்கிட்டு மனம் திரும்புதல் இல்லாம, பூர்ணராகுதல் இல்லாம, அதே அக்கிரமம், அதே அநீதி, ஆனா உங்களுக்குள்ள கொஞ்சம் பரிசுத்தமும் இருக்கு, உங்களுக்குள்ள கொஞ்சம் காரியமும் இருக்கு, உலகத்தை வெறுக்க மனம் இல்லை, எதையும் வித்து ஆண்டவர் பாத்துல வைக்கிறதுக்கு மனம் இல்லை, கொடுக்க மனம் இல்லை, எதையும் விடாம ஆனா உலகத்தை வெறுப்பேன்னு பேசிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு நாள் அவர்கள் பணத்தாசை, பொருளாசை உடையவர்களாக மாறி. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில நல்ல குணங்களால உங்களை திருப்பி நான் காப்பாற்ற விரும்புறேன். அதனால நீ அப்படியே வான்னு அர்த்தம் இல்லை, மீண்டும் பூர்ணராகும்படி கடந்து வா. பூர்ணராகும்படி அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் பேசிக் டாக்டரின்ஸ்லயே வாழ்க்கையை ஓட்டிராதேங்கிறாரு. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றேன், எனக்கு இயேசு வருவார்னு தெரியும், இனி வரும் பலன்கள் தெரியும், இதோட உன் வாழ்க்கையை முடிச்சிடாத. இது உன்னை பூரணமாக்காது. பூர்ணராகும்படி கடந்து போவோம். கடைசியாய் இயேசு யாருக்கு வெளிப்படுவார்? தேடினால் அவர் வெளிப்படுவார்னு நம்ம வாசிச்சோம் நாளாகமத்தில். யாருக்கு வெளிப்படுவார் தெரியுமா? உண்மையாய், ஆண்டவரே இதை யாராலையும் செய்ய முடியாது, உங்களால மட்டும்தான் முடியும். ஆண்டவரே நான் பல காலமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறேன், தலைமுறையை பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், யாராலையும் எதுவும் முடியாதுன்னு கை விட்டாச்சு ஆண்டவரே, எல்லாம் தொலைஞ்சிச்சுப்பா, எங்களுடைய கடைசி நம்பிக்கை நீங்க தான், இதை வேற எதாலையும் சரி பண்ணவும் முடியாது ஆண்டவரே, உங்களால மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி நீ கர்த்தர் சமூகத்தில் போய் உட்காருங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஜெபிக்க விரும்புறவங்க, உண்மையிலே இன்னைக்கு அப்படி தேட விரும்புறவங்க, கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு மறைபொருளாக இருக்காதையும் ஆண்டவரே, வெளிப்படுங்க ஆண்டவரே. நீர் யாருக்கு வேணாலும் உங்களை மறைச்சிக்குங்க, எனக்கு வெளிப்படுங்க ஆண்டவரே. உங்ககிட்ட மறைபொருள் எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கட்டும் அப்பா. மோசேக்கு வெளியரங்கமா இருந்தது போல எனக்கும் வெளியரங்கமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களிலே எங்களுக்கு பூரணமாய் பலத்தை கொடுக்கிறவரே, எங்கள் இயலாமைகளில் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவரே, எங்கள் விழுந்து போன சூழ்நிலைகளில் எங்களை தூக்கி நிறுத்துகிறவரே, உலர்ந்த எலும்புகளாய் இருந்த காலத்தில் எங்களை உயிரடைய பண்ணுகிறவரே, ஆண்டவரே மனுஷர்கள் உதாசித்து எங்களை தள்ளின போது நீ எனக்கு வேண்டும் என்று தூக்கி எடுத்தவரே, எங்களை நாங்களே வெறுத்த போது எங்களை நீர் நேசித்தீர் ஆண்டவரே. எங்களை நாங்களே வெறுத்துட்டோம் ஆண்டவரே, எங்களை நீங்க நேசிச்சிட்டீங்கப்பா. கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம், உண்மை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்படுங்க. அப்படி உண்மையா ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.